Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய வீடியோவில் நான் ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா வீடியோலையும் ஜென்ரலாக நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது உண்டு. ஒரு சிலர் அது லாங்குவேஜ் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். இப்போ நம்ம வேறு மொழி சகோதரர்களாக இருக்கலாம், அதாவது அவங்க தமிழ் பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கலாம், இல்லை வேறு மலையாளம். ஓகே, நம்ம இந்தியன் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்களா இருந்தாலும் நான் சொல்ல ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போடுங்க, அதுக்கப்புறம் போட தெரியலாம் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, அது எந்த அளவுக்கு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கோ இல்லையோ தெரியல. ஓகே, இந்த 2021 நாம் ஒரு சபதம் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸாக வர முடியுமே தவிர, அதை விட்டுட்டு ஒருத்தர் டிப்ஸ் தராங்க, ஒருத்தர் கால்ஸ் கொடுக்குறாங்க, மாதம் 5,000 கேட்குறாங்க, மாதம் 10,000 கேட்குறாங்க, இல்லை வர ப்ராஃபிட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க, இல்லை அமௌண்ட் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்களாம், சம் அமௌண்ட்டு மாதம் இவ்வளோ கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஓகே, உங்களை நீங்கள் திருத்திக்கினால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமே தவிர, அடுத்தவங்களை நீங்கள் சார்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னாலும் உங்களால் சக்ஸஸாக வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 2021 நான் இதை சொல்ல, ஒரு நியூ இயர் புது வருஷத்துக்காக உங்களுக்கு நான் ஒரு இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களோ உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்டரில் இருப்பீங்க. அதாவது எல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக போய் ரீச் ஆகும். ஓகே, சரி, நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, ஒரு சின்ன ட்ரேட் பண்ணிங்க, லாஸ் ஆகிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு, வேண்டாம் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கீங்களோ, இல்லை என்ன தான் பண்ணுறது தெரியல அப்படின்னு இருக்கீங்களோ, எந்தெந்த ஸ்டேஜுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ சூட்டபிள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ஒரு முக்கியமான ஒரு 9 விஷயத்தை நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம அனுபவத்தில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஆழம் தெரியாமல் காலை விட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஷயம் என்னன்னு தெரியாமல் நம்ம ஒரு தொழில் பண்ணால் அந்த தொழில் 95% நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஓகே, அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு கால் பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, சார் கொரோனா விஷயத்தினால வேலை போயிடுச்சு, வேலை இல்லை, அதனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் வேலை இல்லை அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணேன் லாஸ் ஆகிடுச்சு, சரி அதனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வேறு தொழில் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த தொழில் என்ன தொழில் லாஸ் ஆகிடுச்சோ, என்ன காரணத்தான் லாஸ் ஆகிடுச்சோ எனக்கு தெரியாது. ஓகே, இந்த தொழிலில் என்ன உங்களுக்கு தெரியும்? ஓகே, இந்த தொழிலில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன தெரியும் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு? ஓகே, புரிஞ்சு. இப்போ இதில் என்னவோ பணம் போட்டால் பணம் வந்துடும், ஈஸியாக வந்துடும், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. சார் ஒரு 50,000 போட்டால் மாதம் எவ்வளோ சார் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, இது என்ன வேலை பண்ண போகிறீங்க இதில் நீங்கள்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ என்னோடய கொஷின்ஸ் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்களே, இவங்களாக நீங்கள் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், டிஸ்கஸ் அபவுட் மார்க்கெட் ட்ரேடிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்னா என்ன பண்ணால் ப்ராஃபிட் வரும், என்ன பண்ணால் லாஸ் ஆகும், என்னென்ன மாதிரி ட்ரேடிங் இருக்குது, அதில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா ஒரு பொருளை எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்க, இதை பற்றிலாம் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்க கிட்ட பண்ணுங்கள், இல்லை நிறைய யூடியூப்ஸ் இருக்குது, யூடியூப் சர்ச் பண்ணுங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், விஷயம் தெரிஞ்சு கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஒன்று முடிச்சிட்டிங்க இல்லையா? ரெண்டாவது, கலெக்ட் ட்ரேடிங் டீட்டெயில்ஸ். ஓகே, ட்ரேடிங் டீட்டெயில்ஸ்னால் என்னென்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணால் எவ்வளோ வாங்கினா எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதுக்கு டேக்ஸஸ் எவ்வளோ கட் ஆகும், ப்ரோக்கரேஜ் எவ்வளோ கட் ஆகும், என்னென்ன மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, யார்கிட்ட பண்ணால் சேஃப்டி, இந்த மாதிரி சில விஷயம்லாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே, அதாவது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லுறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்களோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் டேரெக்டாக வந்துடுவாங்க. சில பேர்
டைரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எடுத்து போடு, ஒரு 10,000 போடு, ஏதோ ஒரு பொருளை வாங்குவி, ஏதோ என்ன வருதுன்னு பார்த்துடலாம் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது விஷயத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஓகே, எடுத்தோடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை. சரி, இதையும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, மூணாவது முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த 9 விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டோன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. எனக்கு இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருமா, இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருமா, அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் திங்கிங்கோட அப்ரோச் பண்ணுவேன். ஓகே, டிஃப்ரெண்ட் திங்கிங்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்ற தொழிலில் வந்து, அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மற்ற தொழிலுக்கு என்ன டிஃப்ரெண்ட், மற்ற தொழிலில் வந்து நம்ம ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எடுத்து போட்டோன்னா எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றத பார்ப்போம். ஆனால் இந்த தொழிலை எப்படி பார்க்கணும் நம்ம அப்படின்னா, டிசைட் யுவர் லிமிட் லாஸ். இது பார்த்துட்டிங்களா, ப்ராஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது. சரி, என்ன பார்க்கணுன்னா, எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வர்த்தகம், ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, அந்த ட்ரேடில் எவ்வளவு எனக்கு பாதிப்பு உண்டாகும், எவ்வளவு லாஸ் ஆகும், அதை பார்க்கணும். ஓகே, இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த விஷயத்தை யாரும் கவனிக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது சொன்னால் வந்து சில பேர் வந்து வேடிக்கைன்னு நினைப்பாங்க. அப்போது என்ன சொல்கிறது, ஒரு லாஸுக்காக பிஸ்னஸ் பண்ணுவாங்களா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமாக இருக்கிற விஷயமே அதுதான். இந்த லிமிட் லாஸ், என்னுடைய ஒரு நாளைக்கு லிமிட் லாஸ், என்னுடைய லாஸ்கோட லிமிட் மேக்ஸிமம் இவ்வளோ தான் அப்படின்றத எதிர்பார்க்கணும். ஓகே, இப்போ 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வரீங்கன்னா, எனக்கு இன்றைக்கி 1000 ரூபீஸ்க்கு மேலே என்னால் லாஸ் எடுத்துக்க முடியாது. இவ்வளோ தான் லாஸ், 1000 லாஸ், 1000 லாஸ், 1000 லாஸ், 500 லாஸ், என்ன நீங்கள் லாஸ் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த லாஸ் லிமிட்டை வந்து ஸ்ட்ராங்காக, என்ன சொல்ல, ஆழமாக ஆழ் மனசில் பதிஞ்சிக்கணும். உங்களுடைய லாஸ் லிமிட்டை நீங்கள், உங்களுடைய பேர் ஏ அப்படின்னா, ஏன்றவங்க 500 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு ஆழ் மனசில் அவங்க பதிஞ்சிக்கணும். நீங்கள் ப்ராஃபிட் அப்புறம் ப்ராஃபிட்டை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லாஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ். லாஸை டிசைட் பண்ணுங்கள், டிசைட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் 500 மேலே லாஸ் கண்டிப்பாக கிடையாது. அது ஆழமாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வின்னிங்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ப்ராஃபிட்டும் வந்து 2வது பட்சம் தான். ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு இதுதான், செகண்ட் தான் ப்ராஃபிட் லெவல். நீங்கள் இந்த லாஸ் லிமிட் நீங்கள் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டிங்கன்னா இந்த ப்ராஃபிட் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதை பற்றி நீங்கள் விட்டுருங்க. அது ப்ராஃபிட் உங்களுக்கு தன்னால் வந்துடும். நீங்கள் லாஸ்ட் லிமிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராஃபிட் லிமிட் தன்னால் வரும். எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஃபிட் சைடு பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ட்ரேட் எடுக்க வரவங்க ப்ராஃபிட் ஒரு லட்ச ரூபா போட்டாங்கன்னா, ஒரு 500,000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ண ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ண ஒரே ஹாப்பினஸ் தான். எனக்கு 1000 ரூபா வந்துச்சு, போட்டு 2 நிமிஷத்தில் 1000 ரூபா வந்துச்சு, 3 நிமிஷத்தில் 5000 ரூபா வந்துச்சு, 10,000 ரூபா வந்துச்சு, என்ன ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு 2 ட்ரேடில் ப்ராஃபிட் ஆகிட்டு 3வது ட்ரேடில் லாஸ் இருந்தானே, அந்த லாஸ் ஏன் லாஸ் ஆகுது, வெயிட் பண்ணலாம். போன 2 ட்ரேடில் ப்ராஃபிட் வந்துச்சு, இந்த ட்ரேடில் ஏன் லாஸ் ஆக போகுது, வெயிட் பண்ணால் போச்சு அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த 2 எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் லாஸ் எதிர்பார்த்து வரீங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் லிமிட் லாஸ் எதிர்பார்த்து வரீங்க. அடுத்தது, சரி எல்லாம் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிங்க, டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிங்க, உங்களுடைய ப்ராஃபிட் லெவலில் எதிர்பார்க்கல, நான் லாஸ் தான் எதிர்பார்க்குறேன், லிமிட்லாம் எதிர்பார்க்குறேன், ஓகே, எல்லா 4 கண்டிஷன் ஓகே சார், அது இப்போ ட்ரேட் பண்ணலாமா நம்ம அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. 3 மாதம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா 3 மாதம் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணணும். ஒரு பேப்பரில் பென் எடுத்துகிட்டு ஒரு அது என்ன சொல்கிறது, புக்கை ஒரு சென்சிட்டிவாக எழுதணும். அந்த மில்லி செகண்ட் இவ்வளோ டைமுக்கு ட்ரேட் எடுத்தேன், இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நான் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜி வகுத்து இருப்பீங்களா, நான் இந்த இடத்துல பார்த்து அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி அதை பற்றி பெரிய வீடியோ இருக்குது, அதை பற்றி போடுங்கன்னா சரி, உங்களுக்குன்னு ஏதோ ஃபார்முலாவில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த மாதிரி ட்ரேட் எடுத்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா அதே செட் பண்ண ஃபார்முலாவை நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்லலாம். இந்த காரணத்துக்காக நான் ட்ரேட் எடுத்தேன், இந்த டைமில் ட்ரேட் எடுத்தேன், இந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் எடுத்தேன், எதனால் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு, ஓகே, ஃபுல் எல்லாமே எழுதணும். பேப்பர் ட்ரேட்னா சும்மா அப்படியே நீங்கள் டைம் போட்டு நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் இருந்துச்சு, இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் எடுத்தேன், அப்படி கிடையாது. ஒரு ஸ்கிரிப்டை ஒரு என்ன சொல்ல, ஒரு ரிலையன்ஸ் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா என்ன டைமுக்கு பை பண்ணீங்க, 10:50க்கு பை பண்ணீங்க, என்ன காரணத்துக்காக பை பண்ணீங்க, ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்துச்சா, இல்லை ஃப்ளாக் பேட்டர்ன் வந்துச்சா, இல்லை வெட்ஜ் பேட்டர்ன் வந்துச்சா, இல்லை என்ன காரணத்துக்காக பை பண்ணுறீங்க, அந்த ரீசன் எழுதணும். முக்கியமான காரணம் ரீசன். நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா, ரீசன். இல்லை பிரேக் அவுட், நான் இந்த மாதிரி ட்ரெண்ட் போட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணேன், அதனால் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ரீசனோட பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் 3 மாதத்துக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்.
ஓகே, இந்த சொன்ன இல்லை ப்ராஃபிட் எக்ஸெப்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம் இது. அதுக்கப்புறமா சரி 3 மாதம் வந்து ப்ராஃபிட் பேப்பர் ட்ரேட் பண்ணிங்க, பேப்பர் ட்ரேட்லேருந்து ஓரளவுக்கு சக்ஸஸாக வந்துட்டீங்க, பரவாயில்ல அப்படின்ற மட்டும்தான் நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணணும். இந்த 3 மாதத்துலேயே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஒரு வேளை எனக்கு இல்லை சார் நான் ஒரு 1 லட்ச ரூபா போட்டு நான் பேப்பர் ட்ரேட் எழுதினேன், ஆனால் பேப்பர் ட்ரேடில் வந்து ரொம்ப லாஸ் சரியாக வரல என்னுடைய அப்படின்னா, இன்னும் 3 மாதம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்து ஒன்று ஒன்றா திருத்திக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 3 மாதத்துக்கு எனக்கு ப்ராஃபிட் வந்துடுச்சு, ஒரு 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் காமிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, உங்கள் மனசாட்சி பிரகாரம் ஆமாம் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் ரியல் ட்ரேடு ஒரு மாதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ரியல் ட்ரேட்னா எவ்வளோ குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சின்னது, 10 - 20 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். அந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய கேபிட்டல் டேமேஜ் ஆகாமல் ஒன்லி 2-3%, 2-3% ப்ராஃபிட் இருந்தால் கூட நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த ஒரு மாதம் ட்ரேட் பண்ணி உங்களுடைய கேபிட்டல் வந்து ஒரு 1 lakh இருந்ததுன்னா, ஒரு 1,01,000, 1,02,000 இருந்தாவே நீங்கள் ஒரு தகுதியானவங்க, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஓகே. எப்போ அந்த 1 lakhலேருந்து மைனஸில் ஒரு 95,000 வந்துடுச்சோ, 90,000 வித்ட்ரா பண்ணிவிட்டு திரும்பவும் அதுக்கு முன்னாடி ப்ரோசஸ் என்னென்ன பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி தான். 3 months பேப்பர் ட்ரேட், 1 month ரியல் ட்ரேட், இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ 1 lakhலேருந்து 1,02,000, 3,000 நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம், 2-3 மாதம் சக்ஸஸில் கூட போகும், 2-3 மாதம் சக்ஸஸில் போடும். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட் ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு க்ளோஸ் த சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடியல சார், என்னென்னோ பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ண, பேப்பர் ட்ரேட் பண்ண, ரியல் ட்ரேட் பண்ண, எதை பண்ணாலும் லாஸ் ஆகுது. ஓகே, ஒரு ரியல் ட்ரேட் பண்ணாலும் லாஸ் ஆகுது, பேப்பர் ட்ரேட் பண்ணால் எனக்கு என்ன பண்ணால் ஷூட்டே ஆக மாட்டேது அப்படின்னா, உங்களுடைய அட்டிடியூடை ரிப்பேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான காரணம் இதுதான். லாஸ்ட் உங்களுடைய என்ன சொல்லுது, உங்களுடைய எண்ணத்தை மாற்றணும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரேட் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டாடா ஸ்டீல் 4th கேன் ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த 4th கேன் வரல நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு 3 மாதத்துக்கு இதுதான் பண்ணுங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டேன் டிசைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கேனல் வர வரல நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி கேனில் ரன் ஆகிட்டு சொல்ல, இல்லை உங்களுடைய எண்ணங்கள் வந்து அலைப்பாயும், வேறு ஸ்கிரிப்டில் சர்ச் பண்ணும், இல்லை இந்த டாடா ஸ்டீல்லே வேறு மாதிரி இந்த செகண்ட் கேனில் நல்லா இருக்குது, இங்கேயே பிரேக் அவுட் பண்ணால் அப்போ நல்லா இருக்குமே, இல்லை இந்த பக்கம் பிரேக் அவுட் நல்லா இருக்குமே, இல்லை தேர்ட் கேனில் நல்லா இருக்குமே, இல்லை இந்த கேனில் ஒரு சைஸ் நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒரு 4 points மேலே இருந்தால் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா 6 point வந்து 4th கேனில் க்ரியேட் ஆகிடும். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே 4th கேனில். இது மாதிரி ஃப்ளெக்சிபிள் பண்ணாதீங்க மனசை, ஒரு ஸ்டடியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ரிப்பேர் யுவர் அட்டிடியூட். உங்களுடைய எண்ணத்தை வந்து மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அது உணர்ச்சி, அதை என்ன சொல்கிறது, எமோஷனல், அதை வந்து ஒரு வடிவமைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இந்த ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுலாம் இருந்தால் தான் நம்ம இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸாக வர முடியுமே தவிர, சும்மா நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டோம், ஒருத்தர்கிட்ட ஒரு வெபினார் போய் அட்டென்ட் பண்ணோம் 50,000 கொடுத்துட்டு, இல்லை ஒரு செமினார் போய்ட்டு 1 lakh கொடுத்துட்டு அட்டென்ட் பண்ணோம், ஒரு 3 மாதம் கிளாஸ் எடுத்தோம். இனி என்ன தான் நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும், என்ன தான் வெபினார் அட்டென்ட் பண்ணாலும், செமினார் அட்டென்ட் பண்ணாலும், இதை நீங்கள் உங்கள் உள் மனசுக்குள்ளே உள்வாங்கி இருக்க வரைக்கும் உங்களால் சக்ஸஸாக வர முடியாது. இதெல்லாம் நீங்கள் எப்போ மாற்றிக்கிறீங்களோ கன்ஃபார்மாக 100% உங்களால் சக்ஸஸாக வர முடியும். ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல, எவ்வளோ தகுதியும் இருந்தால் ஈஸியாக பணம் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.